வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான காலிஃப்ளவர் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பூக்களாக வெட்டி ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து 2 கப் அளவு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சி புழு ஏதாவது இருந்ததுன்னா அந்த தண்ணியில் அப்படியே வந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு ஒரு தடவை கழுவி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது லேசாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்து லேசாக வதக்கிடலாம். நான் இன்றைக்கி வந்து கேஸ்ட் அயனில் யூஸ் பண்ணி தான் இந்த ரோஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க. காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரோஸ்ட் ஆகி வரும். பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. காலிஃப்ளவரும் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பொடி எல்லாமே காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்திங்கன்னா பொடியெல்லாம் வந்து தீஞ்சு போகாமல் நல்லா நம்மளுக்கு கலரும் நல்லா இருக்கும். இப்போ இதை அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. காலிஃப்ளவர் வந்து நல்ல ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரோஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு வெளியிலலாம். கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.